மகாபாரதத்தில் பாரத போர் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு உட்பட்ட சிற்றரசர்கள் சிலர் கௌரவர்கள் பக்கமும் இன்னும் சிலர் பாண்டவர்கள் பக்கமும் இருப்பதாக முடிவு செய்தனர். ஆனால் உடுப்பியை ஆண்ட மன்னர் மட்டும் தான் யார் பக்கமும் சேரப்போவதில்லை என முடிவு செய்தார். அதே சமயம் போரை முற்றிலுமாக புறக்கணித்து ஒதுங்கி நிற்கவும் விரும்பவில்லை. அதனால் போரில் இரு படைகளுக்கும் உணவு சமைத்து கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ணரிடம் கூறி அதற்கான அனுமதியையும் பெற்றார். முழு போர் 18 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் இருந்தனர். போருக்கு பிறகு இருதரப்பு வீரர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பார்கள். உடுப்பி மன்னருக்கு வீணாக்காமல் சரியான அளவு உணவு சமைப்பது என்பது கடினமான பணியாக இருந்தது. ஆச்சரியப்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் தயாரிக்கப்பட்ட உணவு அனைவருக்கும் போதுமானதாக இருந்தது. ஒருவர் கூட பட்டினி என்ற பேச்சே எழவில்லை. அதே சமயம் எந்த உணவும் வீணாக்கப்படவில்லை. தினமும் போர் முடிந்ததும் நமது வீரர்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டார்களா என்று துரியோதனன் விசாரிப்பான். ஒருவர் மீதமின்றி அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டதாக போர் வீரர்கள் கூறுவார்கள். அதேபோல் தர்மனும் தனது படை வீரர்களிடம் உணவு சாப்பிட்டு விட்டார்களா என்று அனைவரிடம் விசாரிப்பான். அவர்களும் சாப்பிட்டு விட்டதாக கூறுவார்கள். சமையல் கூடத்திற்கு சென்று பார்த்தால் உணவு மீண்டும் இருக்காது. இந்த விஷயம் தர்மருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அன்றைய போரில் எத்தனை போர் வீரர்கள் மடிவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் போர் முடிந்த பிறகு எத்தனை வீரர்கள் சாப்பிட வருவார்கள் என்பதை உடுப்பி மன்னர் எப்படி சரியாக கணிக்கின்றார் என்று தர்மருக்கு 1000 கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன. தர்மரை வணங்கி மரியாதையுடன் வரவேற்ற உடுப்பி மன்னரிடமே தனது சந்தேகத்தை கேட்டார் தர்மர். உடுப்பி மன்னர், கிருஷ்ணர் தினமும் இரவில் வேக வைத்த வேர்க்கடலை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அவருக்கு வேர்க்கடலையை நான் தான் பரிமாறுவேன். அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு கிருஷ்ணர் எத்தனை வேர்க்கடலை சாப்பிட்டார் என்பதை கணக்கிட்டு மறுநாள் அத்தனை வீரர்கள் இறப்பார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். உதாரணமாக, அவர் 10 வேர்க்கடலை சாப்பிட்டிருந்தால் நாளை 10,000 பேர் இறந்து விடுவார்கள் என்று நான் கணித்து கொள்வேன். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இந்த வேர்க்கடலையை எண்ணி அதற்கேற்றபடி மறுநாள் உணவு சமைக்க உத்தரவிடுகின்றேன். இன்று வரை இந்த கணக்கு தப்பவில்லை என்று உடுப்பி மன்னர் கூறினார். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்த கிருஷ்ண பெருமானின் மகிமையையும் ஆற்றலையும் உணர்ந்த தர்மன் அவர் பாதங்களில் விழுந்து வணங்குகிறான். ஆனால் கிருஷ்ணரோ போர்க்காலத்தில் அனைவருக்கும் உணவு பரிமாறி திறமையாக செயல்புரிந்த உடுப்பி மன்னருக்கு நன்றி கூறி அவருக்கும் அவர் சந்ததியருக்கும் சமையற்கலையின் அனைத்து நுட்பங்களையும் அருளி ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதமே உடுப்பி சமையலும் உடுப்பி உணவகங்களும் உலகமெங்கும் வியாபித்து பெயர் பெற்று விளங்குகின்றன. இன்றும் உடுப்பியில் உள்ள கிருஷ்ணர் கோயிலிலும் ஸ்ரீகிருஷ்ணர் மடத்திலும் இந்த சந்ததியர் செய்யும் நெய்வேத்தியங்களை கிருஷ்ணர் இன்றும் சுவைத்து மகிழ்ந்து வருகிறார்.